இந்த கால வேலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். நாம் தாவரங்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த கால ஆராதனையில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 154 தாவரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட மரங்களில் மரம் ஜீவ விருட்சம் தான். வேதாகமத்தில் முத சொல்லப்பட்ட மரம் ஜீவ விருட்சம் தான். இது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் உட்காருங்க, போதும் உட்காருங்க. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விருட்சங்களில விருட்சமே எதை சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஜீவ விருட்சத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சரி, ஜீவ விருட்சம் இப்போ எங்க இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. தேவ பிள்ளைகளே, நோவாவுடைய நாட்களில் ஜலப்பிரயாணத்தினால முழு ஏதேன் தோட்டமும் அழிக்கப்பட்டது. எல்லாமே அழிக்கப்பட்டது. தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டது. அந்த பேழையில் இருக்கிறவங்க தான் காக்கப்பட்டாங்க. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனி அழிக்கப்பட்டு இருக்கணும், ஆனால் அழிக்கல. ஜீவ விருட்சத்தின் கனி எங்க வைத்தாருன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா ஜீவ விருட்சம் இப்போ எங்க இருக்குன்னா பரதேசின் மத்தியில இருக்கிறது, அதாவது 3ஆம் வானமாகி பரலோகத்துல இருக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். அப்ப ஜலப்பிரயாணத்துக்கு முன்பதாக ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் எங்க கொண்டு போயிட்டார்னா பரலோகத்துல கொண்டு போய் வச்சிருக்கிறார். ஆமென். மற்றபடி எல்லாம் அழிஞ்சாலும் ஜீவ விருட்சம் ஜலப்பிரயாணத்திலையும் காக்கப்பட்டது. நோவா குடும்பம் மாத்திரம் பேழ இருக்கிறவங்க மாத்திரமல்ல, ஜீவ விருட்சமும் காக்கப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆமென். சரி, இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து வேதாகமத்துல 11 இடங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமா 66 புத்தகங்களில வெறும் 3 புத்தகத்துல மட்டும்தான் ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சொல்றதெல்லாம் புரியுதுங்களா? அல்லேலூயா. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நீங்க கவனிக்க மாட்டீங்களா? எல்லாரும் கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து 11 இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. குறிப்பா வெறும் 3 புத்தகத்துல தான் இந்த ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒன்று, எல்லாரும் கவனிக்கிறாங்க, இங்க பாருங்க. ஒன்று தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரம் 22, 24 வசனங்களிலும் பிற்பாடு நீதிமொழிகளின் புத்தகம். இப்போ ஆதியாகமத்துல எத்தனை இடத்துல சொல்லப்பட்ட ஜீவ விருட்சம்? 3 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கவனிக்கலாம். நீதிமொழிகள்ல 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீதிமொழிகள் 3:18, நீதிமொழிகள் 11:30, நீதிமொழிகள் 13:12, நீதிமொழிகள் 15:4. நீதிமொழிகள் எத்தனை முறை சொல்லப்பட்டு இருக்குது? 4 இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. அப்படியே கவனமா வச்சுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3 இடங்கள்ல சொல்லப்பட்டு இருக்குது. எங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆக மொத்தம் ஜீவ விருட்சத்தை குறித்து வெறும் 11 இடத்துல தான் சொல்லப்பட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, 66 புத்தகங்கள்ல 3 புத்தகத்துல தான் ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லப்படுது. ஒன்று ஆதியாகமம், இன்னொன்று நீதிமொழிகள், 3வது வெளிப்படுத்தின விசேஷத்துல. இந்த 3 இடங்களில மாத்திரம்தான் ஜீவ விருட்சத்தை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, இந்த ஜீவ விருட்சத்துடைய தன்மையை குறித்து உங்களுக்கு சொல்றேன். இது மாதந்தோறும் நம்ம கனி கொடுக்கும். எப்படி கொடுக்கும்? கொஞ்சம் வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கொஞ்சம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும்
கனிகளை தரும் 12 விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் இருந்தது. அல்லேலூயா. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் சரி, போதும் கவனிக்கலாம். இதை குறித்து பார்க்கணும்னா ரொம்ப போய்கினே இருக்கும். இது மாதந்தோறும் கனி கொடுக்கும். இந்த மரத்துல 12 விதமான கனிகள் இருக்குது. ஒரு மரத்துல ஒரு விதமான கனி தான் இருக்கும். ஆனா இதுல என்ன விதமான கனி இருக்குது? 12 விதமான கனிகள் இருக்கிறத பார்க்கிறோம். ஆவியின் கனி 9ன்னு பார்க்கிறோம். அதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேதாகம ஆசிரியர் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஒரு கமலா பழத்தை எடுத்துக்கணும், ஒரு பழம் தான். ஆனால் அதுக்குள்ள ஒரு 7-8 சொலைகள் இருக்கிறது போல ஒரு மனுஷனுக்குள்ள அதாவது 9 விதமான அதாவது சுவைகள் கனிகள் காணப்படணும், கிரிகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தாங்க. அதே போல தான் தேவ பிள்ளைகளே, ஜீவ விருட்சம் மாதந்தோறும் கனி கொடுக்கும். சில மரம் பார்த்தீங்கன்னா சீசனுக்கு கனி கொடுக்கும். சில மரங்கள் பார்த்தீங்கன்னா அது காலம் ஃபுல்லாக கனி கொடுக்கும். ஆனால் இந்த மரத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, மாதந்தோறும் இந்த ஜீவ விருட்சம் கனி கொடுக்கும். இது எத்தனை விதமான கனிகளை கொடுக்குது? 12 விதமான கனிகளை கொடுக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 22:2 என்ன பண்ண வாசிக்கிறோம். ஆமே, அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். வேதாந்தத்தில் முதலாவது சொல்லப்பட்ட மரமாக ஜீவ விருட்சம் இருந்தாலும் இதை ஆண்டவர் எதுக்காக ஏதேன் தோட்டத்துல 2 மரங்களை வைத்தார்னா, ஒன்று நன்மை தீமை அறியத்தக்கதான கனி, இன்னொன்று ஜீவ விருட்சத்தின் கனி. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்திருப்பார்கள்னா அவங்க மரித்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் புசிப்பதற்கு அனுமதித்த கனி எதுனா ஜீவ விருட்சத்தின் கனி. நன்மை தீமை அறியத்தக்கதான கனி அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் தான். பாவத்தின் கனி ஒரு டெஸ்ட் தான். அதை புசிக்க கூடாது என்று சொன்னார். ஆனா பிசாசு என்ன பண்ணான்னா, ஏவாளை வஞ்சிக்கும்படியா தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறான். பிசாசு தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறான், ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறான். ஆகவேதான் ஆபிரகாமை பார்த்து மன்னிக்கணும், ஆதாமை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் நான் உன்னை வைக்கிறேன்றார். காக்கனா வெளியே யாரு இருக்கிறது? கவனிங்க, யாரு இருக்கிறது? பிசாசு. பிசாசு இருக்கிறான் தோட்டத்துக்கு வெளியே. பிசாசு இருக்கான். ஆடு மாடு மேயக்கூடாது என்பதற்காக காக்க முடியாது. இல்லை, நம்ம வேலி அடைக்கிறோம். நம்ம தோட்டத்தை, நம்ம வயல்வெளிக்கெல்லாம் ஆடு மாடு வந்துருப்போம்னு சொல்லி தோட்டங்க வேலி அடைக்கிறோம். ஆனா ஆண்டவர் காக்க என்ற ஒரு வார்த்தை ஆதாமுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, வெளியே யாரு இருக்கிறது? பிசாசு இருக்கிறாம்பா, கொஞ்சம் காத்துக்கான்னு. ஆனா தேவ பிள்ளைகளை, இதுல ஆதாமும் தவறி போனாரு. இந்த அம்மா எப்படி வஞ்சிக்கப்படுறாங்க? சர்ப்பத்தினால என்ன பண்ண வஞ்சிக்கப்படுறாங்க. ஆண்டவர் படித்த காட்டு விலங்குகளே, அதாவது மிருகங்களிலேயே முதல்ல மிருக இனமாக தான் எது இருந்தது? சர்ப்பம் இருந்தது. சர்ப்பத்தை குறித்து வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உடும்பை போல 4 கால் வச்சு நடந்து போய்கிறது. கர்த்தர் சபித்தாரு, 4 காலை எடுத்தாரு, ஊர் இனத்துல போய் அது சேருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி சர்ப்பம் நடந்தது. அது சர்ப்பம் தந்திரம் உள்ளது என்று வேதத்துல வாசிக்கிறோம். நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல சர்ப்பம் என்ன உள்ளதான்? தந்திரம் உள்ளதுன்னு இருந்ததுனால அது பிசாசுக்கு தன்னை என்ன பண்ணுச்சுன்னா விட்டு கொடுத்தது. பிசாசு அதுக்குள்ள புகுந்து ஏவலம் இடத்துல பேசி அந்த பழத்தை, அதை நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை அவங்களுக்கு புசிப்பதற்கு அனுமதித்த கனி என்ன கனினா, 1000கணக்கான கனிகளை ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கு புசிக்க முடியாம முதல்ல கொடுக்கப்பட்ட ஆகாரமே என்னன்னா கனிகள் தான். 1000கணக்கான கனிகள் இருக்கிறது ஏதேன் தோட்டத்துல. எதனா புசித்து இருக்கலாம், ஜீவ விருட்சத்தின் கனியும் புசித்து இருக்கலாம். ஆனா புசிக்க கூடாது என்று சொன்னதானே நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நம்மளா புசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து எங்களுக்கு வேதாகம கல்லூரியில் எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா, நம்ம பிள்ளைங்க எது சொல்கிறோமோ அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை செய்வாங்க. பாவம் என்பதற்கு 2 அர்த்தம் சொல்ல இருக்கிறேன். ஒன்று, செய்யக்கூடாது செய்வது பாவம், செய்ய வேண்டியது செய்யாமல் இருப்பது பாவம். அதுக்கு ஒரு கதை சொன்னார். என்ன கதைன்னா, பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு அவங்க அப்பா, எப்பா ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருக்குது, சாக்லேட் இருக்குது, டைனிங் டேபிள் மேலே பழங்கள் இருக்குது, விளையாட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி வச்சுருக்கிறேன், நீ எது வேணாலும் எடுத்து சாப்பிடு.
ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிடு, டைனிங் டேபிளில் இருக்கிற பலவிதமான பழங்கள், உனக்கு பிடித்தமான பழங்கள்லாம் இருக்குது, எடுத்து சாப்பிடு. உனக்கு பொழுதுபோக்கு வேணும்னா உள்ளே தான் இருக்குது, பால் எல்லாம் இருக்குது, எடுத்து நீ விளையாடுப்பா, நாங்கள் போயிட்டு வரோம். ஆனால் இந்த கூடிய மட்டன் திறக்காது. எதை திறக்காத? கூடிய மட்டன் திறக்காதுன்ட்டு போயிட்டார். பையனுக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீம் ஞாபகத்துக்கு இல்லை, டைனிங் டேபிள் மேலே இருக்கிற பலவிதமான பழங்கள் மேலே கவனம் இல்லை, விளையாட்டு பொருட்கள் மேலே விளையாட்டில் கவனம் இல்லை. அப்பா சொன்னார், கூடி மட்டன் திறக்காத. அப்போ கூடியில் என்ன தான் இருக்குது பாருங்க, திறந்தான். நான் தான் அப்பா வச்சிருப்பார், ஏன் திறக்கக்கூடாதுன்னு சொன்னார். போய் திறந்தான், சின்ன சுண்டியில் எடுத்து ஓடி போச்சு. அப்பா வந்தோடனே கேட்டார், எப்பா திறலையாப்பா? இல்லைப்பா. எடுத்து பார்த்தா சுண்டிலே காணும். என்ன பண்ணிக்கிறான்? திறந்தா அது ஓடி போச்சு. தேவ பிள்ளைகளே, பாவம் என்பது செய்யக்கூடாதது. விபச்சாரம், பொய், களவு, திருட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது. இது செய்தோம்னா பாவம். செய்ய வேண்டியது எதுன்னா ஜெபம், வேத வாசிப்பு, கவனிக்கலாம். நன்மை செய்யலைன்னா பாவம் வாசற்படியில் என்ன பண்ணியிருக்கோம்? படுத்திருக்கோன்னு சொல்லு. செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, இதை புசிக்காதப்பான்னு. ஆயிரக்கணக்கான கனிகள் இருக்குது, ஜீவ விருட்சம் இருக்குது, இதை புசின்னா எதை புசித்தாங்க? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நம்ம புசித்தாங்க. ஆகவே தான் நீங்கள் ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிக்கலாமா? அப்பொழுது ம் அவர், ம் நீ நிர்வாணி என்று ம் உனக்கு அறிவித்தவன் யார்? இல்லைம்மா, இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் 13 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, 6 நாட்களில் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். தாவரங்களை 3ஆம் நாளில சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சரி, இந்த ஜீவ விருட்சம் யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். இந்த ஜீவ விருட்சம் யாருக்கு அடையாளம்? கிறிஸ்துவுக்கு அடையாளம். காரணம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா என்றென்றும் அவன் ஜீவனோடு இருப்பான், அவனுக்கு மரணமே கிடையாது. ஆனா அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்றார். அவனுக்கும் மரணம் இல்லைன்றார். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு நித்திரை, தற்காலிகமான ஓய்வுதானே தவிர அது நிரந்தரம் கிடையாது. அப்போ ஜீவ விருட்சம் எதுக்கு அடையாளமா இருக்குது? கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மரியாமலும் பிழைத்திருப்பானோ என்றும் கர்த்தருடைய வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இந்த ஜீவ விருட்சத்தை யாருக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, பரதேசின் மத்தியில் இருக்கிற இந்த ஜீவ விருட்சத்தை யாருக்கு கொடுக்கிறாருன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கணும்னா, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு உலகத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து, ஆசை பாச இச்சைகளிலிருந்து, விக்கிரக ஆராதனிலிருந்து விடுதலை பெற்றவனுக்கு, துர் உபதேசத்திலிருந்து விடுதலை பெற்றவனுக்கு கர்த்தர் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி கர்த்தர் அவன் புசிக்க கொடுக்கிறார். ஆமென். யாருக்கு கொடுக்கிறாரு? கொஞ்சம் வாசிங்கன்னா 2:7 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ பாருங்க, பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி கர்த்தர் அவனுக்கு பூசிக்க கொடுக்கிறான். அதனால எல்லாருக்கும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனி. உலகத்தை ஜெயம் எடுக்கணும், மாம்சத்தில் இருக்கிற பாவங்கள் இருந்து ஜெயம் எடுக்கணும். பாருங்க, சடங்கு, சம்பிரதாயம், விக்கிரகாரன் இவைகளிலிருந்து ஜெயம் எடுத்தவனுக்கு தான் கர்த்தர் எதை கொடுக்கிறாரா? ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் தருகிறார். ஆமென். சரி, பாருங்க, ஜெயம் எடுக்கல. ஆதாம் ஏவாள் ஜெயம் எடுக்காதனாலதான், அவங்க பாவம் செஞ்சதுனாலதான் ஜீவ விருட்சத்தின் கனியை திரும்ப புசிப்பதற்கு கர்த்தர் அனுமதிக்காம 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, 3ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடுத்துக்கலாமா? சீக்கிரம் எடுத்துக்கலாம். 3ஆம் அதிகாரம், மனுஷனை ஆதாம் ஏவாளை துரத்தி விட்டு காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு
கிழக்கே ஆ, கேருபீன்களையும் ஆ. வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி கவனிக்கலாம். பட்டயத்தை வீசிக்கினே வைத்தார். இருக்கிற பட்டயத்தை வச்ச வந்தானா ரெண்டு துண்டா 3 துண்டா வெட்டி போட்டுரும். பட்டயத்தை கத்தர் கேருபீனையும் வீசுகிற பட்டயத்தையும் கத்தர் அவனை காவல வைக்கிறார். அதனால தேவ பிள்ளைகளை ஜெயம் எடுத்தாதான் ஜீவரிச்சத்தின் கனி. பாவம் செய்த அவனுக்கு ஜீவரிச்சத்தின் கனி அவனா மறுக்கப்படுது. அது தொட்டாலும் தொடாதபடி கத்தர் எதை வைக்கிறாரு? கேருபீன்களையும் அதாவது வீசுகிற பட்டயத்தை கத்தர் அவனை வச்சிருக்கார். அல்லேலூயா. சரி, அப்போ ஏன் இவருக்கு கொடுக்கல அப்படின்னா தேவனால கொடுக்கப்பட்ட கட்டளை கற்பனையை மீறினார். நம்ம மீறாம ஜெயம் எடுப்போம்னா அதை கை கொள்ளும்னா பரதேச மத்தியில் இருக்கிற ஜீவரிச்சத்தின் கனியை தரார். பாவம் செஞ்சு கட்டளை மீறினா கர்த்தர் சொன்னபடி ஆதாம் ஏவாள் செய்யாத பட்சத்துல ஜீவரிச்சத்தின் கனி கர்த்தர் அவங்களுக்கு என்ன பண்ணல? கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 22 எடுத்துக்கலாமா? 22:14 கொஞ்சம் வாசிக்கலாம். 22:14 கொஞ்சம் வாசிக்கலாம். ஜீவவிருட்சத்தின் மேல் ஆ, அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறதுக்கும் வாசல் வழியாய் ம், நகரத்திற்குள் ம். பிரவேசிப்பதற்கும் முதல்ல எதுனா பண்ணிட்டார்? பாவம் செஞ்சதுன்னா வாசல் அடைச்சிட்டாரு. இதே நீ ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை வாழ்வாயானா அந்த ஜீவ விருட்சத்திற்கு போகிற வாசல் வழியா உனக்கு அனுப்புறாரு. ஆ, ஆ, அவருடைய ம், கற்பனைகளின்படி ம், செய்கிறவர்கள் ம். பாக்கியவான்கள். பாருங்க, அவருடைய கற்பனையை யாரு மீறினாரு? சொல்லப்பட்டது ஆதாம் ஏவாள் மீறினாங்க. ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை கர்த்தர் அடைச்சாரு. அவர் கற்பனையின்படி கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்திற்கு போகிற வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சரி, ஜீவ விருட்சத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை இல்லை 4 காரியத்தை வேகமா பார்க்கலாம். முதலாவது காரியம் நீதிமொழிகளின் புத்தகம் 13:12. நீதிமொழிகளின் புத்தகம் 13:12. 13:12. நெடுங்காலமாய் ஆ, காத்திருத்தல் நெடுநாளாய் காத்திருத்தல். இருதயத்தை ம், இளைக்க பொண்ணும். கவனிக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல நெடுநாளா காத்திருக்கிறேன். அது இருதயத்தை நம்மனா இளைக்க பண்ணும். காத்திருந்தார். யோபுக்கு உபத்திரம் 8 மாதம் காத்திருந்தார். காத்திருந்து இளைத்து போன உடனே தான் அவர் பேசின பேச்சினா, ஆண்டவரே நான் பால் உண்ண மாதிரி இல்லாமல் இருந்திருந்தா நலமா இருக்கும், அல்லது நான் கர்ப்பத்துல உண்டாயிருக்கும் போதே நான் கலைந்திருந்தா எனக்கு கருக்கலைப்பு நடந்திருந்தா நலமா இருக்கும் என்று சொல்றார். தேவ பிள்ளைகளே, வாசிங்கம்மா. விரும்பினது இது வரும்போதோ திரும்ப வாசிங்க. நெடுங்காலமாய் நெடுநாளாய் காத்திருக்கிறது நம்ம இருதயத்தை நம்மளை இலக்க பண்ணி, அதாவது கற்பனையை விட்டு விலக செஞ்சிடும், அல்லது ஆண்டவரையே நம்ம நாவினால இருதயத்தினால மறுதலிக்க செய்யும். ஆனா நீ விரும்பினது வரும்போது எப்படி இருக்குன்னா அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆமென். அதனால தேவ பிள்ளைகளை காத்திருப்பது ஒரு பாக்கியம். அதனால நீங்க அதை காத்திருக்கிறது நிமித்தமா சோர்ந்து போகக்கூடாது. காத்திருக்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுத் தருவார். காத்திருக்கும் போது ஆண்டோடு பழக, ஆண்டுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். காத்திருந்தோம்னா அது இருதயத்தை இழைக்க தான் பண்ணும். ஆனா தேவ பிள்ளைய அது ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா உனக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா ஜீவ விருட்சமா இருக்கும். அல்லேலூயா. அப்ப காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதே ஜீவ விருட்சத்தை ஜலப்பிரளயம் அழிக்க முடிஞ்சதா? முடியல. கர்த்தர் அதை காத்தார். அதே போல உனக்கு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற வீடா இருக்கட்டும், வாசலா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், ஆஸ்வாதமா இருக்கட்டும், ஒருவரும் உன் கையிலிருந்து தொட முடியாது. ஆமாங்க, காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறது அது அழிய முடியாததா இருக்கும். அது அழிக்கவே முடியாததா இருக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணும்? காத்திருக்கணும். ஆமென். சரி, 2வது காரியம் அதே நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18. தன்னை அடைந்தவர்களுக்கு 2வது குறிப்பு. அது தன்னை
தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இரண்டாவது காரியம், அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்ப்போம்னா, ஞானத்தை குறித்து சாலமோன் ஞானி பேசி வருவார். ஞானம் 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 சொல்லி பேசின்னு வருவார். அந்த ஞானம் எவைகள் என்று சொன்னா, ஞானமாகி கிறிஸ்து இயேசுவை குறித்து பேசுவார். இதை தான் சொல்றாரு, அதை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இயேசுவை அடைந்தவன் தான் ஜீவ விருட்சத்தை பெறவே முடியும். நீங்க 3:18 நீங்க வாசித்து பார்ப்போம்னா, அதே 3:18 வாசிங்கம்மா. 3 தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு பாக்கியவான்கள். அதான் சொல்லப்பட்டது. ஞானமாகி கிறிஸ்துவை அடைந்தவனுக்கு தான் ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்ளுகிறவன் யாரா? பாக்கியவான் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, ஞானமாகி கிறிஸ்துவை அடைந்தவர்களா இருக்கணும். அவரோடு எப்போதும் நமக்கு உறவு இருந்துக்கினே இருக்கணும். அவரை விட்டு விலகி போகிற காரியம் இருக்குமானா நமக்கு ஜீவ விருட்சம் கிடைக்காது. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். தன்னை ஞானத்தை அடைந்தவர்களுக்கு அது என்ன இருக்குது? ஜீவ விருட்சமா இருக்குது. ஏன் உன்னை பிசாசு தொட முடியலன்னா, கர்த்தரை அறிந்து இருந்ததுனால உனக்குள்ள ஜீவ விருட்சமாகி கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அதனால உன்னை தொட முடியாது. நீ யாரு? பாக்கியவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. சரி, 3வது குறிப்பு, அதே நீதிமொழிகள் புத்தகத்துக்கு வந்துடலாம். 3வது குறிப்பு நீதிமொழிகளின் புத்தகம் 11:30-31. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். கவனிக்கலாம். நீதிமானுக்கு கர்த்தர் பலனா எதை கொடுக்கிறார்னா, ஜீவ விருட்சத்தை கொடுக்கிறார். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவனா? ஞானம் உள்ளவன் என்று கர்த்தர் சொல்றார். தேவ பிள்ளைகளே, நீதிமானுக்கு பலனாக நான் உண்மையாக தானே இருக்கிறேன், பரிசுத்தமான தானே இருக்கிறேன், நல்லா செபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், பல மணி நேரம் உபவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாலும் நான் என்ன பலனை கண்டேன்? கண்ணீரும் கவலையுமா தானே இருக்கிறேன். என்ன, அதாவது உலக மனுஷனை கூட நல்லா இருக்கிறான்னு சொல்லி சில நேரங்கள் உங்களுக்கு நினைவு வந்தாலும் தேவ பிள்ளையே, அவனுக்கு கிடைக்காத பலனை கர்த்தர் ஜீவ விருட்சத்தை உனக்கு தருவார். நீதிமானுக்கு கர்த்தர் எப்பேற்பட்ட பலனை தராராம்? ஜீவ விருட்சத்தை தருகிறார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிறவன் தான் ஞானம் உள்ளவன் என்று சொல்றார். ஆக நீதிமானா இருப்பாய்னா உனக்கு ஜீவ விருட்சத்தை நிச்சயமா கர்த்தர் தருவார். அதை விட நாங்க பாக்கியம், நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்றார். நீதிமானுக்கு, துன்மார்க்கனுக்கு, அனலமின்றி குளிருமின்றி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது அவங்களுக்கு இல்லை. யார் கொடுக்கிறார்? ஆண்டவர். நீதிமான் கொடுக்கிறார். ஆமென். சரி, 4வது காரியம் 15 நீதிமொழிகள் 15:4. ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். நாவின் மாறுபாடு ஆவியை நொறுக்கும். போன மாசம்லாம் ஒரு அம்மா சொன்னாங்க, எங்க ஐயா மாதிரி யாரும் உபத்திரப்படல, யாரும் கஷ்டப்படல, யாரும் இது மாதிரி ஊழியம் செய்கிறாங்க. நேற்று உங்க மேலே எனக்கு வருத்தம் யாருனாங்க. என் இருதயமே நொறுங்கி போச்சு. என்னால் இது மாதிரி விசுவாசம்லாம் சம்பாதிச்சிட்டுமே, நல்ல நமக்குன்னு சப்போர்ட்டாக இருக்கிற விசுவாசங்கள்லாம் இருக்குது என்று ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நேற்று சொல்கிறாங்க, உங்கள் மேலேயே வருத்தம் யாருனாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக சொல்லுவேன்னா, நாவின் மாறுபாடும் ஆவி என்ன பண்ணும்? நொறுக்கும். வீட்டுக்கு போனால் எனக்கு சமாதானமே இல்லை, ஆவியில் பலம் இல்லை, ஆவி அப்படியே நொறுங்கி போச்சு. ஆனால் ஆரோக்கியம் உள்ள நாவு என்னவா இருக்குதான்? ஜீவ விருட்சம். தேவ பிள்ளையே, சில என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லுகிற வார்த்தை உன்னை பலனாக்கும். ஆமாங்க, உன்னை ஆசிரியத்துக்கு நேரம் அது கொண்டு போயிடும். அது பெறதுக்கு முன்பதாக உனக்கு பலனா இருக்கும். அதுதான் ஆரோக்கியம் உள்ள நாள். நம்ம சபை விசுவாசிகள் அப்படி இருக்குதான்னு தெரியல. யாருக்குன்னா ஒன்றுன்னா
இன்னும் அது மேலே குத்தி 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 அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், இவங்க இப்படி சொன்னாங்க, குத்தி 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 ஆவியே எழும்பாதபடி ஆக்கிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறார். ஆரோக்கியமுள்ள நாவு தான் ஜீவ விருட்சம். ஆமாங்க, ஆவிகளை முறிந்து போக பண்ணுகிறது அது பிசாசுடைய ஆவி, அது புறங்குறுகிற ஆவி, அது புறங்குறுகிற நாவு. ஆனா ஆரோக்கியம் உள்ள நாவு தான் என்னது? ஜீவ விருட்சம். உங்களுக்கு ஒரு சாட்சி கூட சொல்லியிருக்கிறேன். எங்கள் அக்கா வீடு மலையம் பக்கம் போகிற வழியில் தாங்கல் என்ற ஒரு இடத்துல இருந்து கவனிங்க. அவங்க எப்படியும் 22 வருஷம் 23 வருஷம் அந்த இடத்த மடக்கி தான் கட்டினாங்க. மடக்கி கட்டி பட்டாவும் கொடுத்துட்டாங்க. அவங்க அவங்க கட்டலை. அப்போ எம்ஜிஆர் வீடுன்னு நினைக்கிறேன்ல, குருபாஸ் வீடுன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு கட்டி கொடுத்த நாட்களில் அது வந்தது. அந்த குருபாஸ் வீடு கட்டியிருந்தாங்க. இப்போ அது வழியாக பைபாஸ் வந்துடுச்சு. பூந்தமல்லியிலேருந்து இங்கே வண்டலூருக்கு வர பைபாஸ் வந்துடுச்சு. அதனால் இவங்க வீட்டெல்லாம் எடுத்தாங்க. வீட்டை இடிச்சிட்டாங்க. சொல்லி லட்டு கொடுத்து இடிச்சிட்டு பக்கத்தில் அருமையான பட்டா இடம், ஆளுக்கு 4 சென்ட் 5 சென்ட் கொடுத்துக்கணும், சூப்பர் இடம் கொடுத்துக்கிறாங்க. அக்கா உட்காந்து அழுதுனுக்குது, வீட்டை இடிச்சிட்டாங்களே. இதில் எங்கள் அண்ணன் போயிட்டு அழுகுறாரு. என்னம்மா அழுவாதம்மான்னு. நான் போனேன், எதுக்கு அழுகுற அப்படின்னு. 22 வருஷமாக குடியிருந்த வீட்டை இடிச்சிட்டாண்டா இருந்துச்சு, நீ வாங்கினியாக்கான்னு. இல்லைடா, மாமா மடக்குனாரு. அப்புறம் நீ கட்டினியாக்க வீடு? இல்லை, எம்ஜிஆர் கட்டி கொடுத்தாரு. இடமும் வாங்கலை, வீடும் கட்டலை. உனக்கு இடத்தையும் கொடுத்து வீடையும் கட்டி 25 வருஷம் 23 வருஷம் வச்சிருக்கிறாங்களா, கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு நல்ல இடம் கொடுத்துக்கிறாங்க போக அப்படின்னு. அந்த வார்த்தை சொன்னது தான் எப்போதுமே அதை சம்டி எடுத்து மட்டும் உடச்சி இருமெல்லாம் வாருது. தேவ பிள்ளைகளை, நீங்கள் நம்ம விசுவாசி சொல்கிறாங்க, நான் இதை வன்மையாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிரச்சனைனா அது மேலே அப்படியே வேறு பாய்ச்சினே இருக்கீங்க. அது என்ன ஆவின்னு தான் உங்களுக்கு தெரில. எதனா ஒன்று இருக்கட்டுமே, அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி கோத்துக்கினே இருப்பீங்க. அவங்க ஏந்துக்கவே முடியாது, சோர்ந்து போகிற மாதிரி பண்ணி. சிலர் எத்தனையோ பேர் என்கிட்ட பிரச்சனை, அதை விட்டுங்க, இப்போ நான் செய்ய போகிறேன். அதனால் நீ எதனா நன்மை பெற்றது, குடும்ப சமாதானம் தான் போயிடும். அதை விட்டுட்டு சமாதானத்துக்கு தேவையான காரியத்தை செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ண. இதே வெளியிலேருந்து வராங்க ஒரு குடும்பம், நல்லா தெரியும். ஐயா எங்களை பிரிச்சிருந்தாங்க, நீங்களாக இருந்தீங்கன்னா கத்திரிச்சே விட்டு இருப்பீங்க, டருக்குன்னு. எங்களை பிரிச்சிடுங்கய்யா. அவங்க பிள்ளைங்களாம் சப்போர்ட் பண்ணுறது. இவங்களால எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களுக்கு சமாதானம் இல்லை, டெய்லியும் சண்டை போட்டுக்கிறாங்க, எங்களை பிரிச்சிடு. எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க, ஏம்மா பிரிக்கிற வேலை எந்த கிடையாது, நான் பிரிக்க மாட்டேன், ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் பிரியலையோ நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் வசனத்தை சொல்கிறேன், ஒன்றுமே கேட்குறேன். சமாதானம் பண்ணுறவன் தான் பாக்கியமாக. அவங்க தான் தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவாங்க. நான் அது மாதிரி பண்ணக்கூடாதுமா. இல்லை ஐயா, நீங்கள் பிரியிறீங்களா இல்லையோ முழங்கால் போடுங்கன்னு சொன்னேன். கவனிங்க, முழங்கால் போட்டேன். முழங்கால் அவங்கள போட வச்சு நல்லா ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஆவியில் நிறைஞ்சி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் அந்த தடைகள் எல்லாம் நீக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு, எல்லாரும் கவனிக்கிறீங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெபம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஐயா சொல்கிறாரு, அம்மா பாஸ்ட் வந்துக்கிறார், டீ போடு. டீ நான் சாப்பிட்டு போட்டேன், பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. பேசக்கூடாது, பிரிஞ்சிடணும்னு சொல்லி. எதுக்காக சொல்ல வரேன்னா, உன் நாவில் கத்தச்சி விருட்சத்தை வச்சிருக்க. வாயை திறந்த ஆரோக்கியமான வாயாக இருக்கணும், சுவிசேஷ பிரசங்கிக்கிற வாயாக இருக்கணும், சமாதானம் பண்ணுகிற வாயாக இருக்கணும், கலகபுரி வாயாக இருக்கக்கூடாது, சண்டை எழுப்புகிற வாயாக இருக்கக்கூடாது. உன் நாவில் கத்தர் 2 வச்சுக்கிற மரணமும் ஜீவனும் கத்தர் வைத்திருக்கிறார். உன் நாவில் ஆரோக்கியம்தான் இருக்கணும், வேத வசனம் தான் இருக்கணும். இதெல்லாம் மீகாவில் சொல்லுவார், ஆசாவுடைய உதடுகளிலே ஜனங்க எதை தேடுவாங்க? வேதத்தை தேடுவாங்க. வாயில என்ன தேடுறாங்க? காலமும் பொய் திருட்டு புறம் கூறுதல். இதை தேடக்கூடாதுங்க, இதை பார்க்கக்கூடாதுங்க. அது ஆவிகளை முறிச்சிடும். எதை பார்க்கணும்? ஆரோக்கியமுள்ள வாயை பார்க்கணும். அல்லேலூயா. முழங்கால் படியிருங்க, நேரம் ஆயிடுச்சு. கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம்.
வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்ததான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளை கத்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லையா ஆண்டவரே, அப்பா யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முது கரம் கிருபை இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கான்ஃபரன்ஸ் லைன்ல இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும்